தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு டெமோக்ராட்டிக் டிபேட் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நேரடியாக நிகழ்ச்சிக்கு போயிடலாம். ஆனந்த், இன்னைக்கு கேரளா காங்கிரஸ் ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. என்னென்னா, ஒன் நேஷன் ஒன் ஹஸ்பண்டுன்னு. எதுக்காக அந்த ட்வீட்டை போட்டிருக்காங்க? கேரளா காங்கிரஸுக்கு அதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி தேசிய கண்ணோட்டத்தோடு இருக்கக்கூடிய பல செய்திகளை நம்ம சேனலில் தந்துக்கிட்டே இருக்குது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். கேரளா காங்கிரஸுக்கு இந்திய மக்களையும் இந்திய கலாச்சாரத்தையும் கிண்டல் பண்ணுறதுன்னா அவ்வளவு சந்தோஷம். டமால்னு குதிச்சுடுவாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், சமீபத்தில் மேற்கு வங்கத்தில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேச பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் போகிறார். மேற்கு வங்காளத்தில் சிந்தூர் கேலா அப்படிங்கிற ஒரு பண்டிகை உண்டு. சிந்தூர்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், பெண்களினுடைய நெத்தியில் வைக்கக்கூடியது. அதை கௌரவப்படுத்தும் விதமாகவும், அதை கொண்டாடும் விதமாகவும், அதை வணங்கும் விதமாகவும் அந்த பண்டிகையானது அந்த மேற்கு வங்க மாநிலத்தில் நடக்குது. அப்போ அந்த மாநிலத்துக்கு போன பிரதமர் அந்த நிகழ்ச்சியை பற்றி, அந்த பண்டிகையை பற்றி சொல்லி, இது நடக்கக்கூடிய இந்த மண்ணிலிருந்து நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இந்திய பெண்களின் சிந்தூரத்தை அழிக்க நினைக்கும் பாகிஸ்தான் பயங்கரவாதிகளை நாங்கள் ஒருபோதும் சும்மா விட மாட்டோம் அப்படிங்கிறதுக்கு நம்ம நாடு இப்போது நடத்திய இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் ஒரு மிகப்பெரிய உதாரணம். இப்படி இந்திய பாதுகாப்பு படையினருடைய அந்த சாகசத்தையும் அந்த தீரத்தையும் அவர் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எடுத்து சொன்னார். அதில் எதுலேயுமே அவர் இதை நான் செய்தேன், மோடி செய்தேன் சொல்லவே இல்லை. ஆரம்பத்திலேருந்தே அவர் அப்படிதான் அவர் சொல்லவே இல்லை. பாதுகாப்பு படையினர் செய்தார்கள் தான் சொல்றாரு. அதை தான் அங்கேயுமே பேசியிருக்காரு. இதை தொடர்ந்து ஒரு செய்தி மட்டும் வெளில வருது. என்ன செய்தி வெளில வருதுன்னா, பாஜக ஜூன் 9 நினைக்கிறேன், இந்தியாவில் இருக்கக்கூடிய திருமணமான பெண்களுக்கெல்லாம் இந்த சிந்தூரை கொடுக்கக்கூடிய ஒரு கேம்பெயின் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி. எதுக்கு ஜூன் 9 அப்படின்னு சொன்னால், 3வது மோடி அரசின் 1ஆம் ஆண்டு விழா. ஸோ அன்னைக்கு தான். ஸோ அதை பேஸ் பண்ணி பண்ண போகிறாங்க அப்படிங்கிற செய்தி வெளியே வந்திருக்கு. இதை உடனே காங்கிரஸ்காரங்களாம் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்தியாவில் இருக்கிற எல்லா பெண்களுக்கும் மோடி சிந்தூரத்தை கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி. இதில் ஏன் ஒன் நேஷன் ஒன் ஹஸ்பண்டுன்னு கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னா, நமக்கு தெரியும் பாஜக பல திட்டங்களுக்கு இந்த பேர் வச்சுருக்காங்க. ஒன் நேஷன் ஒன் ரேஷன், ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், ஒன் நேஷன் ஒன் ஈக்குவல் எஜுகேஷன், சமூக கல்வி. ஸோ இந்த ஒன் நேஷன் இந்த ஒரு நாடு அப்படிங்கிறத தொடர்ந்து பாஜக மக்களுக்கு எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, ராகுல் காந்தி என்ன சொல்கிறாரு, இது ஒரு நாடு இல்லைன்னு சொல்கிறார், இந்தியா ஒரு நாடு இல்லைன்னு சொல்கிறார். அப்போது ஒரு நாடுன்னு பாஜக சொல்ல காங்கிரஸுக்கு வைத்தறிச்சல், அவங்களுக்கு அப்படியே இரிட்டேட் ஆகுது. இது எப்படி நீ ஒரு நாடுன்னு சொல்லலாம் அப்படின்னு. அப்போ அந்த ஒரு நாடை கிண்டல் பண்ணணும். அதுக்கு ஒன் நேஷன். மோடியை பிடிக்காது, இந்திய கலாச்சாரம் பிடிக்காது, அப்போ சிந்தூரத்தையும் கிண்டல் பண்ணணும். அதுக்கு ஒன் பாகிஸ்தானை இந்தியா அடிக்கிறதும் பிடிக்காது. ஏன்னா பாகிஸ்தான் காங்கிரஸுக்கு ரொம்ப நெருக்கம். பாகிஸ்தானை காங்கிரஸ் கொண்டாடுறதும் காங்கிரஸை பாகிஸ்தான் கொண்டாடுறதும் இது நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து ஒன் நேஷன் ஒன் ஹஸ்பண்ட். மோடி என்ன இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் கணவரா, அவர் ரெண்டுத்துக்கு சிந்தூரம் கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த மடையர்களுக்கு புரியலை. இந்த கேம்பெயினை ஒன் நேஷன் ஒன் ஹஸ்பண்டுங்கிற கேம்பெயினை பண்ணுறவங்களாம் மடையர்கள் தான் நான் சொல்லுவேன். அவங்களுக்கு பேர் இருந்தாலும், அவங்க கௌரவமான ஆட்களாக இருந்தாலும் இருந்துட்டு போகிறாங்க. ஏன்னா நீ அவமானப்படுத்துறது மோடி அல்ல, மோடி அரசியல்வாதி. நீங்கள் அவமானப்படுத்திட்டு போங்க. அவர் பிரதமர், யார் வேணால் என்ன வேணால் அவரை பற்றி பேசலாம், பேசிட்டு போங்க. இங்கே அதுக்கான ஃப்ரீடம் இருக்குது. ஆனால் கோடிக்கணக்கான பெண்கள் புனிதமாக கருதக்கூடிய அந்த குங்குமத்தை, அந்த சிந்தூரத்தை உனக்கு அவமானப்படுத்த முடியுது அப்படின்னா, அப்போ உனக்குள்ள எவ்வளவு வன்மம் இருக்கும். ஆனால் இது மட்டும் இல்லை, கேரளா காங்கிரஸ் தொடர்ச்சியாக மோடி குறித்து விமர்சிச்சுட்டே வராங்களே. மோடி இல்லை, அது கேரளா காங்கிரஸுடைய எக்ஸ்வலை தலை பக்கத்தினுடைய வேலை என்னன்னா, காலைல எந்திரிச்சிலேருந்து நைட்டு வரைக்கும் இந்தியாவுக்கு எதிராக விஷத்தை கக்கிறது, பொய் சொல்கிறது, மிஸ்இன்ஃபர்மேஷன். பல தடவை மாட்டி அவமானப்பட்டு மக்கள் காரி துப்பி பல துன்பங்களை அந்த எக்ஸ்வலை பக்கம் அனுபவிச்சிருக்கு. அவங்க அவமானப்பட்ட ஒரு 2 இன்சிடென்ட் நான் சொல்கிறேன். அந்த அட்மினுக்கு மிக ரொம்ப கடினமான தோல். ஏன்னா அவ்வளவு கடினமான தோல் இல்லைன்னா இவ்வளவு மக்கள் கிண்டல் பண்ணியும் அவர் அந்த பணியில் தொடர்றாரு அப்படின்னு சொன்னால், ஒன்று அவருக்கு அறிவு இல்லை, இல்லாட்டி மிகப்பெரிய ஒரு கட்டியான தோல் வச்சுருக்காரு. இதுக்கு முன்னாடி பிரீத்தி சிந்தா மகா கும்பமேளாவில் போய் வீடியோ போட்ட போது, பிரீத்தி சிந்தாவுனுடைய 18 கோடி கடனை
ஒரு வங்கியை வந்து இலவசமாக மோடி சொன்னதுனால அடைச்சிட்டாங்க, ரைட் ஆஃப் பண்ணிட்டாங்க, அந்த நன்றி கடனுக்காக மகா கும்பமேளாவுக்கு பிரீத்தி சிந்தா விளம்பரம் தராங்க அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் போட்டு, பிரீத்தி சிந்தா அதை ட்வீட் பண்ணி உனக்கு வெக்கமா இல்லையா, நீ எல்லாம் ஒரு கட்சியா, இப்படி பச்சையாக வாய் திறந்து போய் சொல்கிறிய, முதல்ல எனக்கு நீ சொன்ன வங்கியில் கடனும் கிடையாது, இன்னொன்று 18 கோடியெல்லாம் எனக்கு ஒரு கடனே கிடையாது எனக்கு இருக்கிற சொத்துக்கு, இப்படியெல்லாம் வந்து அவங்கள பெரிய ஒரு அவமானத்துக்குள்ளே ஆக்கி அவங்க இவ்வளோ சொன்னதுக்கப்புறம் டெலீட் பண்ணி சாரி ஃபார் தி ட்ரபிள், நாங்கள் வந்து தப்பு பண்ணிட்டா மன்னிப்பு கேட்டுடுவோம் அப்படின்னு சொல்லி மன்னிப்பெல்லாம் கேட்டு அந்த விஷயத்தை அந்த விஷயத்தை அப்படியே சமநிலைப்படுத்தி மூடி மறைச்சிட்டு போயிட்டாங்க. இது பிரீத்தி சிந்தா ஒரு தனிப்பட்ட ஆக்ட்ரஸ், அதை அவங்கள வைத்து பிஜேபியை தாக்குறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும், கேரளா காங்கிரஸ் இப்போ எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னா, கேரளாவில் வந்து கிறிஸ்துவர்கள் கொஞ்சம் இப்போ பாஜக பக்கம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ காங்கிரஸுக்கு கிறிஸ்துவர்கள் மீது காண்டு கேரளாவில். அப்போது கேரளா காங்கிரஸினுடைய எக்ஸ் வலைத்தளம் என்ன பண்ணுது, ஆல்ரெடி அதுக்கு மேலே ஒரு குற்றச்சாட்டு என்னென்னா, அந்த எக்ஸ் வலைத்தளத்தை ஹேண்டில் பண்ணுறவங்க ஏதோ ஒரு இஸ்லாமிய ஒரு பயங்கரவாதி தான், சிந்தனை இருக்கக்கூடிய ஒருத்தன் தான் அதை ஹேண்டில் பண்ணுறான் அப்படிங்கிற குற்றச்சாட்டு பாஜக தரப்புலேருந்து வைக்கிறாங்க. ஏன்னா பதிவுகள்லாம் அப்படி தான் இருக்குது. இந்தியா வெறுப்பை கக்கிட்டே இருப்பான், காலைல எந்திரிச்ச உடனே போகிறதே கிடையாது, போகிறது இந்தியான்னு சொன்னால் அவனுக்கு திடீர்னு ஒரு இரிட்டேஷன் வந்து அப்படியே வந்து அதை வந்து காங்கிரஸினுடைய எக்ஸ் வலைதளம் இது எப்படி அந்த தலைவர்கள்லாம் ஒத்துக்கிறாங்க, அதை ஏற்றுக்கிறாங்கன்னு புரியல. சரி, ஓகே. இப்போது கேரளா காங்கிரஸுக்கு கேரளாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் மீது வன்மம், ஏன்னா பாஜகவுக்கு ஓட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க, சுரேஷ் கோபிக்கு ஓட்டு போட்டாங்க, திருவாண்டரத்தில் ராஜீவ் சந்திரசேகருக்கு ஓட்டு போட்டாங்க, ஆட்டிங்கல்ல முரளிதரனுக்கு ஓட்டு போட்டாங்க. வரக்கூடிய 2026 தேர்தலில் இன்னும் அந்த கிறிஸ்துவ வாக்குகள் பாஜகவுக்கு அதிகமாக போகும். இனிமேல் நம்ம கிறிஸ்துவர்களுக்கு தாஜா பண்ண தேவையில்லை, நம்ம என்ன பண்ணலாம், மீதி இருக்கக்கூடிய அந்த 30% இஸ்லாமியர்கள் ஓட்டு நம்ம அப்படியே பெறணும் அப்படின்னு கிறிஸ்துவர்களை நம்ம அடிக்கலானே முடிவு பண்ணிட்டு என்ன பண்ணாங்க, பிரதமர் மோடி இப்போ மறைந்த போப், மரியாதைக்குரிய அந்த கிறிஸ்துவ மத குரு, அவரை வந்து போய் பார்த்தப்போ அந்த ஃபோட்டோவை எடுத்து போட்டு ஃபைனலி போப் மீட்ஸ் காட் அப்படின்னு போடுறான். இது எப்படி எடுத்துக்கணும்னா, இது ஒரு நம்பிக்கை. இப்போ நம்ம இந்துக்களினுடைய நம்பிக்கை என்ன, பாம்பன் சுவாமிகள் வந்து முருகரை சந்திச்சிருக்காரு, பார்த்துருக்காரு, முருகரோட கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்காரு. நமக்கு ஒரு பிரச்சனைனா அவர் முருகர்கிட்ட கேட்டு நமக்கு அதை சொல்லுவார். இது வந்து அதே மாதிரி கிறிஸ்துவர்களுடைய நம்பிக்கை என்னன்னா, போப் வந்து ஜீசஸோட பேசிட்டு இருக்காரு, பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு. அப்போ ஒட்டுமொத்த கிறிஸ்துவர்களுடைய நம்பிக்கையை உடைக்கிற மாதிரி போப்பு கடவுளையே பார்த்ததில்ல, மோடியை வந்து பார்த்து, ஸோ அந்த இடத்துல அவங்க மோடியை கிண்டல் பண்ண வச்சு அவங்களை கிண்டல் பண்ணணும். அதாவது அவங்க அந்த இடத்துல மோடியை கிண்டல் பண்ணல, அந்த காங்கிரஸ் வலைதள எக்ஸ் வலைதளத்துக்கு, அந்த கேரளா காங்கிரஸ் எக்ஸ் வலைதளத்தின் அட்மினுடைய வன்மத்தை நீங்க பார்க்கணும். அந்த இடத்துல மோடியை அவமானப்படுத்தல, மோடியை அவமானப்படுத்தணும்னா எவ்வளவோ பண்ணியிருக்கலாம். இப்போ மோடியை கடவுள்னு சொல்லி அந்த கடவுளை தான் முதல்ல போப் பார்க்குறாரு. இப்போ போப் இயேசுவே பார்க்கல, இயேசுவே ஒரு பொய் அப்படிங்கிற மாதிரி வந்து கேரளா காங்கிரஸ் ஓட்டு போடாதவங்களை டீப்பா ஹர்ட் பண்ணும். ஆமா, ஓட்டு போடாதவங்க நம்பிக்கையை ஹர்ட் பண்ணணும், ஓட்டு போடாதவங்க நம்பிக்கையை ஹர்ட் பண்ணணும். ஜீசஸே இல்லை அப்படிங்கிறத கேரளா காங்கிரஸ் சொல்ல வந்திருக்கு. அந்த இடத்துல மோடி அவங்க அவமானப்படுத்தல, மோடி அவமானப்படுத்துறங்கிற போர்வை அந்த முகமூடியில் வந்திருக்காங்க. எப்படி ஒவ்வொரு தடவையும் இந்துக்களையும் இந்தியர்களையும் அவமானப்படுத்துறதுக்கு நாங்கள் மோடியை தான் அவமானப்படுத்துகிறோம், நாங்கள் மோடியை தான் கேள்வி கேட்குறோம், நாங்கள் மோடியை தான் கண்டிக்கிறோம் அப்படின்னு ஒரு முகமூடியை போட்டு வந்தாங்களோ அதே இந்த இடத்துல கிறிஸ்தவர்களுக்கும் பண்ணாரு. அப்போது கிறிஸ்தவர்களுக்கு ஓட்டு போடல, நாங்கள் கிறிஸ்தவர்களை அடிப்போம், கிறிஸ்தவர்களை வந்து நாங்கள் வந்து அவமானப்படுத்துவோம் அப்படிங்கிற ஸ்டாண்டை அந்த இடத்துல காங்கிரஸ் எடுத்திருக்கு அப்படின்னு பாஜக தரப்புல இருந்தும் கேரளா இருக்கக்கூடிய கிறிஸ்துவ சபைகள் தரப்புல இருந்தும் எழுந்த அந்த கோபத்தினால அந்த ட்வீட்டையும் டெலீட் பண்ணி தலையில துண்டை போட்டு ஓடின அந்த அட்மின். ஸோ இப்படி தொடர்ந்து அந்த அட்மினுடைய வேலையை சமுதாயத்தில் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துறது தான். அதுக்கு காங்கிரஸ் காசு கொடுத்து அவனுக்கு வேலை கொடுத்துருக்காங்க, பணம் கொடுத்து வேலை கொடுத்துருக்காங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தா கேரளா காங்கிரஸ் திருந்தாது அப்படிங்கிறது காங்கிரஸ்னாலே திருந்தாது, அப்புறம் கேரளா காங்கிரஸ். ஆனால் இந்த விஷயத்துக்குள்ள மம்தாவும் உள்ள வந்து கிண்டல் பண்ணியிருக்காங்கிற ஒரு தகவலும் வருது. மம்தா என்ன சொல்லியிருக்காங்க, சிந்தூரத்தை வந்து கணவர்கள் தான் கொடுக்கணும், மோடி எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. சரி, முதல்ல அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி மம்தா பானர்ஜி பொட்டு வச்சு பார்த்துருக்கீங்களா? பார்த்தது. அவங்களுக்கு கணவர் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, கணவர் இல்லை, ரைட், ஓகே. சில ஆர்டிக்கல்லாம் இருக்குது,
அவங்களுக்கு கணவர் இருக்குது, குழந்தை இருக்குது, இப்படி ஆர்டிகல்ஸ்லாம் இருக்குது, செய்திகள்லாம் இருக்குது. அதெல்லாம் உண்மைன்னு நிரூபிக்கப்படலைங்கிறதுனால நம்ம அதை வந்து கன்சிடர் பண்ண வேண்டாம். இன்னைக்கு பாஜக அவனுடைய எதிர்க்கட்சி தலைவர் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இதெல்லாம் எங்களுக்கு தெரியும், உங்களுடைய உண்மை, உங்களுக்கு கணவர் இருந்தாரா, குழந்தைகள் இருந்தாங்களாங்கிற உண்மையெல்லாம் எங்களுக்கு தெரியும்னு அவர் பேசியிருக்காரு. நான் அதுக்குள்ளேயே போல, அதெல்லாம் தனிப்பட்ட இது, அது இருந்தால் இருந்துட்டு போகுது, இல்லைன்னா இல்லை, அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். நம்ம மம்தா பானர்ஜி அளவு கேவலமாக கீழே இறங்க வேண்டாம். ஆனால் மம்தா பானர்ஜி பொட்டு வச்சதில்லை, கணவர் இல்லைங்கிறதுனால இல்லை. எங்கே பொட்டு வச்சா வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற இஸ்லாமியர்கள் ஓட்டு கிடைக்காதோ, வங்கதேசத்துலேருந்து ஊடுருவி வந்து தங்களை அந்த மம்தா பானர்ஜியை தொடர்ந்து ஜெயிக்க வச்சுட்டு இருக்காங்கல்ல, அந்த இஸ்லாமியர்கள்லாம் கோவப்பட்டு ஓட்டு போட்டுற மாட்டாங்களோங்கிற பயத்துல சொந்த நீ சிந்தூர வைக்க வேணாம், பொட்டு வைக்கல, சொந்த கலாச்சாரத்தை 4 ஓட்டுக்காக வங்கதேசத்திலிருந்து ஓடி வந்த திருட்டுத்தனமா நம்ம நாட்டு இந்தியாவுக்குள்ள புகுந்த இஸ்லாமிய பயங்கரவாதிகள் 4 ஓட்டுக்காக உன் கலாச்சாரத்தை தூக்கி எறிந்த மம்தா பானர்ஜி எல்லாம் இந்திய கலாச்சாரத்தை பத்தி, சிந்தூரத்தை பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். அதே கட்சியில சக்ரிகா கோஸ், உங்க பெரிய பத்திரிகையாளர், யாருனுடைய மனைவினா ராஜ்தீப் சர்தார்சாயின்னு ஒருத்தவங்களுடைய மனைவி. அவர் யாருன்னு தெரியும், அதாவது பாகிஸ்தான் ஆக்கியபைடு ஜம்மு காஷ்மீரை பாகிஸ்தானுக்கே கொடுத்துட்டா தீவிரவாதம் ஒளிஞ்சிரும்னு சமீபத்தில் கூட பேசின ஒரு மானங்கட்ட ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு விமர்சனத்துக்குரியவர் அவர். அப்போ அவருடைய மனைவி சக்ரிகா கோஸ், இவங்கெல்லாம் பெரிய கம்யூனிஸ்ட். இவங்களுக்கெல்லாம் இந்திய பண்பாட்டு மேலேயும் இந்திய கலாச்சாரத்தின் மேலேயும் மதிப்பே கிடையாது. இவங்க தான் வந்து உட்காந்துக்கிட்டு மோடிக்கு வந்து கலாச்சாரத்தை பற்றி கிளாஸ் எடுக்கிறாங்க. நீங்கள் கொடுக்கக்கூடாது குங்குமத்தை, பெண்களுக்கு ஆண்கள் இது கணவர்கள் தான் கொடுக்கணும் அப்படின்னு. இந்த அம்மா வாழ்க்கையில் பொட்டே வச்சது கிடையாது, பொட்டே வச்சது கிடையாது, பொட்டு வச்சதில்லை, புருஷனை வைக்க விட்டுருக்கான்னு கூட தெரியாது. இவங்கெல்லாம் வந்து உட்காந்துக்கிட்டு மோடிக்கு வந்து இந்த சிந்தூரத்தினுடைய கிளாஸ் எடுக்கிறாங்க. நம்ம பாரம்பரியத்தில் பெண்கள் போற கோவில்கள்ல எல்லா இடத்துலையும் குருக்கள் கொடுத்துட்டு, குருக்கள் பூசாரி கொடுக்குறாங்க. ஒரு வீட்டுக்கு போறீங்க, ஒரு வீட்டுக்கு போனா அந்த வீட்டில் ஒரு அம்மா இருக்காங்க, வெளில வரும்போது அந்த அம்மா இந்த அம்மாவுக்கு குங்குமம் கொடுக்குது. அப்படின்னா அந்த அம்மா இந்த அம்மாவும் கல்யாணம் பண்ண போகுதுங்களா? இப்போ தான் புதுசாக எல்ஜிபிடிக்குலாம் வருது, அதை வச்சு நீங்கள் அப்படியே ஒன்று உருவாக்குவீங்களா? சரி ஓகே, பொட்டு எங்கே வாங்குவீங்க? கடையில் போய் தானே வாங்குவீங்க. கடைக்காரன் அந்த கடையில் பொட்டு வாங்குற எல்லா பொம்பளைக்கும் அவர் தான் புருஷனா? என்ன பைத்தியக்காரத்தனம்! சிந்தூரத்தை வச்சு விடுறவர் தானுங்க புருஷன். குங்குமத்தை இங்கே வைக்கிறவங்க கூட புருஷன் கிடையாதுங்க. அப்பா, சித்தப்பா, அண்ணன், பையன் அம்மாவுக்கு வச்சு விடுவான் அந்த இடத்துல பொட்டு. இங்கே பொட்டு வைக்கிறது கூட ஒரு புருஷன்றதுல வராது, சிந்தூரத்தில் தான் வரும். ஆனால் அப்போ அந்த அளவுக்கு ஒரு அறிவு சூனியம். அதே நேரத்தில் இதை கலாச்சிடலாம். இந்த சிந்தூரம் அப்படின்னு பேர் வச்சதுலேருந்தே இவங்களுக்குலாம் வந்து ஒரு டைரியா. ஐயோ, இதுலேயே இந்துத்துவா கொண்டு வந்துட்டாங்களா? இந்துத்துவா இல்லைங்க, அது நம்ம நாட்டினுடைய கலாச்சாரம். 26 பெண்களினுடைய தாலி அறுக்கப்பட்டிருக்கு மத தீவிரவாதத்தால், மத பயங்கரவாதத்தால். யார் பேரை வச்சா? அந்த டிசைன் பண்ணவங்களுடைய ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா? அதில் ஒருத்தர் சிக்கு மதத்தை சார்ந்தவர், ஹிந்து இல்லை. எப்படி அவருக்கு அந்த உணர்வு வருது? அவர் இந்தியர்னு உணர்ந்ததுனால தானே, இந்திய கலாச்சாரம் பொட்டு வைக்கிறதுங்கிற அந்த உணர்ச்சி இருந்ததுனால தானே அவரால் அந்த கான்செப்டை யோசிக்க முடிஞ்சது. அந்த சிந்தூரம் அப்படிங்கிற அந்த சிந்தூர், ஆப்ரேஷன் சிந்தூர்னு பேர் வச்சது வந்து அந்த பாதுகாப்பு படையினர் அதில் ஈடுபட்டவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா வெறிய கொடுத்துருக்குல்ல. நம்ம நாட்டு பெண்கள் சிந்தூரத்தை அழித்தவனை சும்மா விடக்கூடாதுன்னு எக்ஸ்ட்ரா வெறிய கொடுத்ததில்ல. அது அந்த வேகம் வந்து அவனை பல பயங்கரவாதிகளை கொல்லறதுக்கு உதவி பண்ணிச்சுல. இவ்வளவு விஷயம் அந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறதுல இருக்கு. அதை வந்து சிந்தூரம் இந்தியா ஜெயிக்குது, இந்தியாவுக்கு வந்து பேர் கிடைக்குது, இந்தியாவுக்கு புகழ் கிடைக்குது அப்படின்ற விஷயங்கள் எதுவுமே வந்து காங்கிரஸால ஏற்றுக்க முடியாதுங்கிறதுனால அது இந்தியாவுடைய ராணுவ நடவடிக்கையை ஜஸ்டிஃபை பண்ற அளவுக்கு உலக நாடுகளில் கொண்டு போய் சேர்த்து. ஆமா, எவ்வளோ பேர் பாராட்டினாங்க. ஏங்க, இன்னைக்கு இந்தியாவில் வந்து ஆப்ரேஷன் சிந்தூரை ஒவ்வொரு மக்களும், சாமானிய மக்களும் கட்சிகளை தாண்டி, மதங்களை தாண்டி, ஜாதியை தாண்டி இந்திய பாதுகாப்பு படையினருக்கும், இந்திய உள்துறை அமைச்சகத்துக்கும், இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகத்துக்கும், இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்துக்கும், இந்திய பிரதமருக்கும் அவ்வளவு பாராட்டுக்கள். ஏன்னா இதெல்லாம் ஒரு கூட்டு முயற்சி. அமைச்சர்கள், அரசு, பாதுகாப்பு படையினர் 2 பேரும் கரெக்டாக ஜெல் ஆகும்போது தான் பண்ண முடியும். அந்த ஜெல் ஆகாமல் பல ஆண்டுகள் அரசியல்வாதிகள் அதை அப்படி வச்சிருந்ததுனால தான் நம்மளால பல நேரத்தில் பாகிஸ்தானை எதிர்த்து தாக்கவே முடியல.
இன்னைக்கு ராகுல் காந்தி ஏதோ சொல்கிறார், நாங்கள் இருக்கும்போது தாக்கியிருக்காங்கன்னு. யார் தாக்குனாங்க, எங்கே தாக்குனாங்கன்னு எனக்கு தெரியல. நீங்கள்லாம் இருந்தபோது நீங்கள் தாக்குனது அப்பாவி சீக்கியர்களை தாக்கி கொன்னீங்க. நீங்கள் பண்ண சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு இலங்கையில் தமிழர்களை கொன்னீங்க. காங்கிரஸ் கட்சி இருந்தபோது நடந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கில் இறந்தது நம்ம தொப்புள் கொடி தமிழர்கள் இறந்து போனாங்க. நீ வாயை கட்டிட்டு பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்ததுனால கோடிக்கணக்கான தமிழர்கள் பாதிக்கப்பட்டாங்க, லட்சக்கணக்கான தமிழர்கள் இறந்து போனாங்க. இதுதான் நீங்கள் பண்ண சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக். நீங்கள் பாகிஸ்தான்லலாம் போய் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணலை. பொதுவாக பாலிடிக்ஸில் வந்து ஒரு கட்சி இன்னொரு கட்சியை வந்து விமர்சனம் பண்ணுறது, கிண்டல் பண்ணுறது, அவங்க மேலே குற்றம் சாட்டுறது, இதெல்லாம் ரொம்ப சகஜமான விஷயந்தான். ஆனால் தனி மனித தாக்குதல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மம்தா டைரெக்டாக மோடியோட பர்சனல் லைஃப்பை உள்ளே இழுத்து கிண்டல் பண்ணியிருக்காங்களே. அவங்க வந்து அவங்களுடைய மனைவி முதல்ல அவங்க வந்து அவருடைய மனைவிக்கு பொட்டு வைக்கட்டும், சிந்தூர் வைக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சொன்னதுக்காக மம்தா பானர்ஜியை தூக்கி ஜெயிலில் வைக்கலாம். ஏன்னு சொல்கிறேன், மோடியை விமர்சனம் பண்ணதுனால கிடையாது. சைல்டு மேரேஜ் நம்ம நாட்டில் வந்து தடை செய்யப்பட்டது தானே, அது வந்து சட்டத்துக்கு புறம்பானது தானே. அப்போ அதை செய்கிறவங்களையும் அதை செய்ய தூண்டுறவங்களையும் அதை விளம்பரப்படுத்துகிறவங்களையும் என்ன பண்ணணும், கண்டிப்பாக ஜெயிலில் தூக்கி உள்ள வைக்கணும். திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு நடந்தது ஒரு சைல்டு மேரேஜ். அவருக்கு 14-15 வயசு இருக்கும்போது 18 வயசு அவர் பூர்த்தி ஆகிறதுக்கு முன்னாடி அவருக்கு வந்து அந்த காலத்தில் அது இயல்பாக நடந்திருக்கலாம். அந்த ஜஷோபா பென் அப்படிங்கிறவங்களுக்கு 18 வயசு ஆகலை. அப்போது மோடி வந்து என்ன பண்ணுறாரு, அந்த திருமணம்னா இவங்களுக்கெல்லாம் அந்த ராவணனுக்கு 10 தலை இருக்கு, இந்த சினிமாவில் பார்த்தோன்னா ராவணனுக்கு 10 தலை இருக்குன்னு நினச்சிப்பாங்க. ராவணனுக்கு 10 கேரக்டரிஸ்டிக் இருக்குங்கிறது தான் அந்த கதை. அந்த மாதிரி சைல்டு மேரேஜ்னோடனே இவங்க என்ன நினச்சிப்பாங்க, இன்றைக்கே கல்யாணம் ஆகிடும், இன்றைக்கே வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க, இப்போ கல்யாணம் முடிஞ்சால் என்னென்னவோ அதெல்லாம் நடந்துடும் அப்படின்னு. அப்படி கிடையாது. வடநாட்டில் என்னென்னா சைல்டு மேரேஜ்னு பேசி முடிச்சிடுவாங்க, அப்புறம் அவங்கவுங்க வீட்டில் தான் வாழ்வாங்க. அதுக்கப்புறம் எப்போ பொருளாதார ரீதியாக செட்டில் ஆகிறாங்களோ, எப்போ நேரம் வருதோ, ஹெல்த்து எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க சேர்ந்து வாழ்கிற பழக்கம். ஸோ அப்படி தான் வந்து மோடி அவர்களுக்கு திருமணம் நடந்திருக்கு. அது சைல்டு மேரேஜ். மோடி ரொம்ப தெளிவாக அந்த பெண்ணுக்கிட்ட உனக்கு என்ன ஆசை அப்படின்னு கேட்டப்போ, நான் அந்த மாதிரி டீச்சர் ஆகணும்னு ஆசை, நீ டீச்சர் ஆகி நல்லா படித்து டீச்சர் ஆகி நீ வந்து உன் வாழ்க்கையை நீ தேர்ந்தெடுத்துக்கோ, என்னுடைய வாழ்க்கைங்கிறது இந்த தேசத்துக்கு சேவை பண்ணுறது தான், அதனால் இது சைல்டு மேரேஜ் தான், இதை வந்து நம்ம பெருசாக இது பண்ணிக்க வேண்டாம், நீ பெரிய பொண்ணு ஆனதுக்கப்புறம் நீ வந்து என்ன உனக்கு பிடிச்சிருக்கோ நீ அதை பண்ணு அப்படின்னு ரொம்ப தெளிவாக அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு தான் திரு மோடி அவர்கள் அவருடைய ஆன்மீக பாதைக்கும் அவருடைய சமுதாய பணிக்கான பாதையிலையுமே அவர் பயணிக்கிறார். இப்போ அந்த அம்மா மேலே எனக்கு ஒரு நல்ல மரியாதை. ஏன்னா முதல் தடவை ஒரு கணவராக ஒருத்தரை உள்வாங்கிக்கிட்ட அந்த அம்மா இன்னைக்கு வரைக்கும் வேறு திருமணம் பண்ணாமல், அவர் சொன்னார் மோடி சொன்னாருன்னு டீச்சர் ஆகி டீச்சர் வேலையிலே கவர்மெண்ட் டீச்சர் வேலையிலே இருந்துக்கிட்டு ரிட்டையர் ஆகி இன்றைக்கி அவங்க நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. அவங்க இதை என்றைக்காவது ஏதாவது ஒரு இடத்துல போய் மோடியை ஏமாற்றிட்டாருன்னு சொன்னாங்க. மோடி இப்போ 2003 தான், 2000 தானே முதல்வர், அது இதுன்னு பெரிய இடத்துல இருக்காங்க. அந்த காலத்தில் என்ன சொல்லியிருக்கலாம்ல, ஏதாவது ஒரு பத்திரிகையில் வந்திருக்கும்ல, மோடிக்கு எதிராக எவ்வளோ ஊடகங்கள் இருக்குது, மோடிக்கு எதிராக எவ்வளோ பத்திரிகைகள் இருக்குது. இவங்க யாராலையும் போய் அந்த அம்மாட்ட போய் ஒரு பைட்டு வாங்க முடியலையே, மோடிக்கு எதிராக ஒரு பாயிண்ட் வாங்க முடியல. இல்லை சில நேரத்தில் இவங்களே எழுதுவாங்களே அந்த அம்மா சொன்னாங்கன்னு, அந்த தைரியம் கூட இல்லையே. அப்போ அந்த அம்மா எவ்வளோ ஸ்ட்ராங்காக மோடி மேலே நம்பிக்கை வச்சுருப்பாங்க, மரியாதை வச்சுருப்பாங்க, மோடி அவங்கள ஏமாத்தலைங்கிற புரிதல் அந்த அம்மாவுக்கு இருக்கும். பத்திரிகைகள் சைடு முயற்சி நடந்தது, ஆனால் அவங்க கொடுக்கல ஒன்று, அவங்க கொடுக்கலனாலும் இவங்க எழுதுவாங்க. இப்போது தி ஹிந்துவில் விழாத ரஃபேல் விழுந்துச்சுன்னு நியூஸ் போட்டாங்கல்ல, இந்தியாவை அவமானப்படுத்துறதுனா தி ஹிந்து முன்னணியில் வந்துடும். அப்படி டமால்னு குதிச்சு பல்ட்டி அடிச்சு வந்து நான் வந்துட்டேன் அப்படின்னு வந்து நிற்கும். அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். அப்படி பண்ணுறதுக்கு கூட தைரியம் இல்லை. ஏன்னா இந்த அம்மா வந்து அதுக்கு ரிவ்யூட்டல் கொடுத்துரும், என் கணவனை பற்றி நீ எப்படி சொல்லலாம். அது அந்த அம்மாவுடைய தன்மை, அது இந்திய பெண்களினுடைய தன்மை. ஒருத்தரை உள்வாங்கிக்கிட்டாங்கன்னா மனசுக்குள்ள கணவனாக ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் கடைசி வரைக்கும் அது வந்து மாற்ற மாட்டாங்க. அந்த 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 இந்திய பெண்ணினுடைய அந்த தன்மை அந்த ஜஷோபா பெண்ணிடம் இருக்குது. அப்போது ஜஷோபா பெண்ணும் தவறு செய்யலை, இங்கே நரேந்திர மோடியும் தவறு செய்யலை. அது அது தனி சாப்டர். அதை பற்றி படிக்கணும்னா நீங்கள் தனியாக படித்து அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஆனால் அதை வந்து இவங்க எப்படி அரசியல்படுத்துகிறாங்க, ஒரு சைல்டு மேரேஜை இவங்க ஊக்கப்படுத்துகிறாங்க. அப்போ மம்தா பானர்ஜியை என்ன பண்ணணும், ஜெயிலுக்குள்ளே தான் போடணும். இது கேட்ட கேள்விக்கு எல்லாமே வந்து சரியான கோணத்துலேருந்தே பதில் சொன்னீங்க. அது பார்க்குறவங்க எல்லாருக்குமே அதுக்கான
தெளிவு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நேயர்களே, மீண்டும் ஒரு டெமோக்ராட்டிக் டிபேட் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம்.